பிரைஸ் த லார்ட். இன்று நாம் தியானிக்கும் வசனம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்று அசைக்கும் ஜெபம் என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். ஜெபம் அசைக்குமா? என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஜெபித்து விட்டேன், பல மாற்றங்களை என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியவில்லையே என்ற சோர்வோடு இந்த செய்தியை கேட்பீர்களானால், இச்செய்தியின் முடிவிலே கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவ பிள்ளைகள் இணைந்து ஜெபித்த போது அவர்களை தாங்கிக் கொண்டிருந்த அந்த உறுதியாக இருந்த அந்த இடமே அசைத்தது. ஆம், ஜெபத்திற்கு அசைக்கக்கூடிய வல்லமை உண்டு. இந்த இடத்தில் கூட இவர்கள் மிகவும் உற்சாகமாக ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் ஜெபித்தார்களா என்றால் இல்லை. நாம் இந்த அதிகாரத்திலே ஒவ்வொரு வசனங்களாக வாசிக்கையில் நமக்கு இந்த சம்பவம் தெரியும். பேதுரு, யோவான் போன்றவர்கள் எல்லாம் இனி இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று பயமுறுத்தப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். அத்தகைய நிலையிலே அவர்கள் மற்ற தேவ பிள்ளைகளோடு சொல்கிறார்கள், இப்படி நாங்கள் பயமுறுத்த அனுப்பப்பட்டோம், தேவனுடைய வார்த்தையை நீ பேசக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே அவர்கள் அனைவரும் இணைந்து உரத்த சத்தமிட்டு வேத வாக்கியங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அவர்கள் ஜெபித்த போதுதான் 2 காரியம் நடந்ததாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவர்கள் கூடியிருந்த அந்த இடம் அசைந்தது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் மூலம் மீண்டும் தேவ வசனத்தை அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். நாம் ஜெபிக்கும் போது 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, நாம் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்திலே ஒரு அசைவு உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். மறுபுறத்திலே நமக்குள்ளும் ஒரு மாற்றம் உண்டாகும். ஏற்பட்ட சூழ்நிலைகளின் நிமித்தம் நமது வாழ்விலே அநேக கலக்கங்களும் அதைரியங்களும் சந்தேகங்களும் நம்மை சூழ்ந்து இருக்கும் இல்லையா? அந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றி அந்த ஜெபத்தின் மூலம் நம்மையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இப்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்வு, ஒரு அசதி, ஒரு விசுவாசமற்ற நிலை இருக்கிறதானால் உங்களே நீங்களே உய்த்து பாருங்கள். உங்களுடைய வாழ்விலே ஜெபம் குறைந்திருக்கும். நான் எதிர்பார்த்த சூழ்நிலை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் வரவில்லையே என்கிற ஒரு சோர்வு நமது ஜெப அனுபவத்தை குறைத்திருக்கும். அப்படியானால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய ஜெபத்தை இன்னும் அதிகரியுங்கள். ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்விலே அசைவு உண்டாகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. வேதத்திலே இதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போமே ஆனால், எஸ்தர் நிருபத்திலே இந்த காரியத்தை பார்க்கிறோம். யூத ஜனங்களை அழிக்க வேண்டும், அவர்களை முற்றுமாய் வேறறுக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு சத்ருவாகிய ஆமான் அகாஸ்வேரு ராஜாவிடத்திலே செல்கிறார். அவர் விரும்புகிறபடியே ராஜாவிடம் பக்குவமாக பேசி அதன்படி அந்த யூத ஜனங்களை முற்றுமாய் அழித்து போடுவதற்கு அவர் ராஜாவினிடம் அந்த நிருபத்திலே முத்திரை பெற்றுக்கொண்டார். ராஜாவின் முத்திரை மோதிரத்தினாலே அவர் அந்த காரியத்தை உறுதிப்படுத்தி விட்டார். ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால் பெற்ற அந்த ஆணை அதை செல்லாமற் போக பண்ண ஒரு மனுஷனாலும் கூடாது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் ராஜாவே அதிலே அவர் கையெழுத்திட்டதற்கு சமம். ராஜாவினுடைய அந்த முத்திரை மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்டதாயிற்று. கடிதங்கள் மிக வேகமாக, நிருபங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று கொண்டு இருக்கிறது. இதை அறிந்த தேவ பிள்ளைகள் பொதுவாக நாம் என்ன செய்வோம்? ஒரு காரியம் நமக்கு எதிராக இருந்தால் நமக்கு மேல் அதிகாரிகளிடம் போய் முறையிடுவோம். ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், யூதர்கள் ராஜாவிடம் முறையிட செல்லவில்லை. ராஜாவே, நாங்கள் அனைவரும் அடிமைகளாக வந்திருக்கிறோமே என்று ராஜாவிடம் முறையிட செல்லவில்லை. மாறாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய அசைவை கட்டளையிட்டார். ஒருவேளை மொர்தெகாய் எஸ்தரிடம் சொன்னால் கூட அது தன்னுடைய உறவின் முறையில் சொன்னாரே அன்றி ராஜாதான் இந்த காரியத்தை நடத்துவார் என்று அவர்கள் நம்பவில்லை. மாறாக பரலோகத்தின் ராஜாதான் இந்த அகாஸ்வேருவின் இருதயத்தை மாற்றுவார் என்று விசுவாசித்து முதலில் உபவாசித்து தேவனை நோக்கி இரக்கத்திற்காக கெஞ்சி அதன் பிறகுதான் ராஜாவிடம் சென்றனர். ஆக இந்த ஜெபத்து நிமித்தம் நம் வேதத்திலே பார்க்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆம், ராஜாவினால் முத்திரை போடப்பட்ட காரியத்தை ஒரு மனுஷனாலும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த அசைக்கப்படாமல் இருந்த அந்த சூழ்நிலை முற்றுமாய் மாறுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாத அந்த சூழ்நிலை ஜெபத்தினாலே, உபவாசத்தினாலே, அந்த ஜெபத்தின் வல்லமையினாலே ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார்.
எந்த சத்ரு இந்த யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டானோ அந்த ஜெபத்தின் வல்லமை இந்த யூதர்களுக்கு ஒரு விடுதலையையும் அதே சத்ருவுக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் அதே நாள் அவர்களுடைய அழிவிற்கு ஏதுவாக காணப்பட்டது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆக ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய மாற்றத்தை தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னும் நாம் பார்க்கிறோம், அதே அகாஸ்வேரு ராஜா இதே எஸ்தரிடம் கேட்கிறார். இங்கு அழிவு அந்த அவர்களுடைய சத்துருக்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிற நேரத்திலும் மீண்டும் அகாஸ்வேரு ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன? இன்னும் நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். இவர் முதலாவது இந்த ராஜாவிடம் பணியவில்லை, முதலாவது கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கேட்டார். அதன் மூலமாக இந்த 127 நாடுகளை ஆண்ட அதே ராஜா இந்த எஸ்தர் ராஜாத்தியிடம் வந்து பணிந்து அவருடைய விண்ணப்பம் என்ன, வேண்டுதல் என்ன என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபத்தின் அசைவு இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நாம் ஆண்டவருக்கு முன்பாக பணிகையில் மனுஷருக்கு முன்பாக பணிந்து போகக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் தரவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை, இதற்கு இனி சூழ்நிலையிலே நான் அதிகமாக பிரயாசப்பட்டு விட்டேன், அநேக பணங்களை விரயமாக்கி விட்டேன், பெரிய அதிகாரிகளை நோக்கி நான் பார்த்து விட்டேன், அநேக மருத்துவமனைக்கு சென்று விட்டேன், என்னால் முடிந்த எல்லா காரியத்தையும் செய்து விட்டேன், இனி இந்த சூழ்நிலை மாற வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வையுங்கள், விசுவாசத்தோடு வையுங்கள். நாம் வேதத்திலே நாம் தியானித்த இந்த பகுதியில் பார்க்கிறோம், ராஜாவினால் முத்திரையிடப்பட்ட காரியம் மாறாது, ஆனால் ஜெபத்தினாலே அந்த காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணினார். அன்று அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினது உண்டானால் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் அசைக்க முடியாத இருக்கிற சம்பவங்கள், அசைக்க முடியாத ஒரு மாற்றமே உருவாக வாய்ப்பில்லை என்கிற சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும் வரைக்கும் விசுவாசத்தோடு ஜெபத்திலே தரித்திருங்கள், ஜெயத்தை பெறுங்கள். ஜெபத்தின் மூலமாக அசையாத காரியங்கள் அசையும். மாத்திரமல்ல, ஜெபத்திலே தரித்திருப்பதன் மூலமாக இறுதியிலே நாம் அசைவில்லாத ராஜ்யத்தையும் சுதந்திரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது.